ஸ்டாலின் அலட்சியத்தினால் டெல்டா பாலைவனமாகிவிடும். மேகதாது அணை விவகாரத்திற்கு இபிஎஸ் எச்சரிக்கை. சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இபிஎஸ் பேசியதாவது: கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் இம்மாதம் அளித்த பேட்டியில் மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும், மேகதாது அணைக்கென்று தனியாக அலுவலகம் கட்டப்படும், அதுவும் மேகதாது அணை அருகில் அமையும் என்றும் கூறியிருந்தார். இதன் பிறகும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஜீவநதியான காவிரியை நம்பியே பல லட்சம் விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். 20 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்றுகிறது. காவிரியின் குறுக்கே அணை கட்ட எவ்வித உரிமையும் கர்நாடகத்திற்கு இல்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு காவிரி நீரை தடுக்கவோ திருப்பவோ கூடாது. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு நீர் வழங்க வேண்டும். ஆண்டுக்கு இத்தனை டிஎம்சி நீர் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வாய் திறக்கவில்லை என்றும், இண்டியா கூட்டணியில்தான் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும், அதிமுக ஆட்சியில்தான் திட்ட அறிக்கை தொடங்கப்பட்டது, திட்டமிட்டு காலதாமதம் செய்ததால் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையை இந்த அரசு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.